வணக்கம். கடந்த 2 வாரங்களாகவும் இன்றைக்கு 3வது வாரமாகவும் சைதை தொகுதி மக்களிடையே குறைகளை கேட்பது, குறைகளை களைவதற்கான முயற்சியினை மேற்கொள்வது என்கின்ற வகையில் இந்த முகநூலின் மூலம் நேரலையாய் சைதை தொகுதி வாக்காளர்களுடனான சந்திப்பு எனும் தலைப்பில் இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திற்கு முன்னால் முதல் வாரத்தில் ஒரு தோழர் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்வின் மூலம் திமுக ஆட்சியின் சாதனையை ஏதாவது ஒன்றினை சொல்லி இந்த நிகழ்ச்சியினை தொடங்கிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் கடந்த வாரம் தமிழின காவலர் தலைவர் கலைஞர்களால் 1989ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டத்தின் அந்த செயல்பாட்டினை சொல்லி கடந்த வாரம் தொடங்கினோம். இந்த வாரம் ஒரு இன்னமும் மிக முக்கியமான ஒரு கழக சாதனைகளில் ஒன்றை சொல்வதற்கு நான் உங்கள் முன்னால் மகிழ்ச்சி அடைகிறேன். திமுக ஆட்சியின் போது ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வருகிற போது மட்டுமே ஏழை எளியவர்கள் பயன்பெறத்தக்க வகையிலான நலத்திட்டங்கள், அந்த சேவை மனப்பான்மையுடன் நல்ல விஷயங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். கடந்த கால திமுக ஆட்சியின் போது மாநகராட்சி சார்பில் ஒரு மிகப்பெரிய சாதனை ஒன்று நிகழ்த்தப்பட்டது. தமிழின காவலர் தலைவர் கலைஞர்களும் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களிடத்தில் அவர்களுடைய அறிவார்ந்த ஆலோசனைகளை ஏற்று தொடங்கப்பட்ட அந்த சாதனை இன்றைக்கு ஒரு உலக புகழ்பெற்ற சாதனையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. சென்னையில் 138 இந்து மயானங்கள் இருக்கிறது. அந்த 38 மயானங்கள் சென்னையில் இருக்கிறது. அந்த 38 மயானங்களில் ஏறத்தாழ 182 பேர் மயான உதவியாளர்கள், வெட்டியான்கள் என்கின்ற பெயரில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். வெட்டியான் என்பது காலங்காலமாய் அவர்களுக்கு இருக்கிற பெயர். எனவே வெட்டியான் என்று சொல்கிற போதே சமுதாயத்தில் அவர்களை ஒரு இழிவாக பார்க்கிற நிலை என்பது இருந்து வந்தது. எனவே தலைவர் கலைஞர்கள் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்று அந்த பெயரை முதலில் மயான உதவியாளர் என்கின்ற பெயர் மாற்றம் செய்தோம். வெட்டியானை மயான உதவியாளர் ஆக்கினால் மட்டும் போதாது, அவருடைய வாழ்க்கையிலும் பொருளாதார ரீதியிலான மேம்பாட்டினை அடைய செய்தால் மட்டுமே அவர்கள் வாழ்க்கை சிறப்புறும் என்பதை அறிந்த தலைவர் கலைஞர்களும் அண்ணன் தளபதி அவர்களும் அவர்களுக்கு இன்னமும் ஏதாவது செய்திட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் அவர்களை எல்லாம் இதுவரை வெறும் அடையாள அட்டைகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு மயானங்களில் பிணங்களை எரிப்பதும் புதைப்பதுமான பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கென்று மாநகராட்சியின் சார்பிலோ அரசாங்கத்தின் சார்பிலோ 1 ரூபாய் கூட சம்பளம் இல்லை. அந்த பிணத்தை எரிக்க வருபவர்கள் கொடுக்கிற பணம் தான் அவர்களுக்கான ஊதியமாக இருந்து வந்தது. எனவேதான் தமிழ் சினிமாக்களில் கூட, குறிப்பாக கவுண்டமணி நடித்த ஒரு படத்தில் கூட அவர் வெட்டியான் வேடம் தரித்திருப்பார். அவர் சாலையில் தினந்தோறும் நடந்து சென்று கொண்டிருக்கிற போது யாராவது இரும்பினாலோ, யாராவது உடல்நல குறைவாக இருக்கிறார் என்று அவர் கருதினாலோ அவர் விளையாட்டாக வேடிக்கையாக கூட சொல்லிக்கொண்டே சொல்வார், இவர் எப்பொழுது நம்மிடத்திலே வருவார் என்றெல்லாம். ஆக ஒவ்வொரு மயான உதவியாளரும் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நிலை என்பது இருந்தது. எனவே ஒரு மனிதனின் மரணத்தை இன்னொரு மனிதன் எதிர்பார்த்து காத்திருப்பது என்கின்ற அவலம் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மனதை நெருடச் செய்கிற செயல். எனவேதான் அந்த மயான உதவியாளர்களுக்கு போதுமான சம்பளத்தை அரசின் சார்பில் அளித்தால் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய சூழல் என்பது இருக்காது என்பதை உணர்ந்து 183 பேருக்கும் அரசு ஊழியர்களாக மாற்றி அவர்களுக்கு தேவையான சம்பளம், அவர்களுக்கு மற்ற அலுவலர்களுக்கு இருக்கிற மற்ற ஊழியர்களுக்கு இருக்கிற அனைத்து சலுகைகளும் அவர்களுக்கும் வழங்கப்பட்டு, அவற்றை காட்டிலும் மற்ற மாநகராட்சி ஊழியர்களுக்கு இல்லாத சலுகைகளாய் அவருடைய வாரிசுகளுக்கு படிப்புக்கு உதவி, இவர்களுக்கு சீருடைகள், அதேபோல் கையுறைகள், காலணிகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு புதிதாக செய்து தரப்பட்டது. அந்த 183 பேருக்கும் நிரந்தர அரசு பணியாளர்களுக்கான ஆணைகளை வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் சர்பிடி தியாகராயர் அரங்கில் தந்து அவர் ஆற்றிய உரை என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. அப்படி செயலோடு மட்டுமல்லாமல்
மாநகராட்சியின் சார்பில் அங்கே புதைக்கப்படுகிற பிணங்களுக்கு 400 ரூபாய் கட்டணமும், எரிக்கப்படுகிற பிணங்களுக்கு 600 ரூபாய் கட்டணமும் இருந்தது. அந்த 2 கட்டணங்களையும் உடனடியாக எரிப்பது குறைப்பதற்கான கட்டணங்கள் இலவசம் என்றாக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் முன்பெல்லாம் நாம் சென்னை மாநகர வீதிகளில் பார்த்திருக்கிறோம், யாராவது ஒரு நடைபாதை வாசி இறந்துவிட்டால் அனாதை பிணம் என்று சொல்லி அவரை அடக்கம் செய்வதற்கு காசு வசூலிக்கிற அந்த பழக்கம் எல்லாம் கூட இருந்தது. எனவே ஒரு சாதாரணமான சாவு என்றாலும் கூட 7000 ரூபாய் 8000 ரூபாய் செலவாகிற ஒரு நிலை இருந்தது. அதை உடனடியாக போக்கிட வேண்டும் என்று சொன்னால் இந்த கட்டணங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் ஃப்ரீசர் பாக்ஸ் இலவசமாக தருவது என்பதும், பிணங்களை எடுத்து செல்லுகிற வாகனங்களை இலவசமாக தருவது என்கின்ற அந்த வகையிலான திட்டங்கள் எல்லாம் புதிதாக செயல்படுத்தப்பட்டது. இப்படி எல்லாவற்றையும் இலவசமாக ஆக்கியதற்கு பிறகு 1 ரூபாய் கூட செலவு செய்யப்படாமலேயே தகனம் செய்வது, அடக்கம் செய்வது போன்ற நிகழ்வுகள் சென்னையில் நடைபெற தொடங்கியது. அதை நாங்களும் கண்காணிக்க தொடங்கினோம். இந்த சாதனை என்பது மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சாதனையாக, கழக அரசின் சாதனையாக இருந்தது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த வாரம் உங்களுடன் அதை பகிர்ந்து கொண்டதில் நான் பெருமை அடைகிறேன். அதேபோல் கடந்த வாரம் இந்த நிகழ்வில் சைதை தொகுதிக்குட்பட்ட தோழர்கள் யாராவது அடிப்படை விஷயங்கள் சம்பந்தமாய், அடிப்படை வசதிகள் சம்பந்தமாய் புகார்கள் தெரிவிப்பார்களேயானால் அந்த புகார்களுக்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அந்த புகார்களை எடுத்து சொல்லி தீர்வு காண்பதற்கு முயற்சிக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். அந்த வகையில் ஸ்ரீநகர் காலனியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் கண்ணன் என்பவர் ஸ்ரீநகர் காலனியில் கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறது, அதை சரி செய்திட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். உடனடியாக சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு சொல்லி கடந்த வாரத்தில் மட்டும் 2-3 முறை கொசு மருந்து அடிக்கப்பட்டிருக்கிறது. ஓரளவுக்கு அவருடைய குறை தீர்க்கப்பட்டிருக்கும் என்று கருதுகிறோம். இந்த தகவலை அவருடைய முகநூலிலேயும் கூட பதிவை செய்திருக்கிறோம். அதேபோல் நிகாரிகா சத்யா என்கின்ற ஒரு சகோதரி போரூர் பைபாஸ் சாலையில் சர்வீஸ் சாலையில் குப்பை கொட்டுகிறார்கள் என்கின்ற புகாரினை தெரிவித்திருந்தார். அது சம்பந்தமாகவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு எடுத்து சொல்லி, அது சைதை தொகுதிக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனை என்று சொன்னாலும் ஒரு ஆர்வத்தோடு சொன்ன புகார் என்பதாலே அதையும் களைவதற்கு முயற்சி செய்து அதிகாரியிடத்தில் எடுத்து சொல்லி அந்த அதிகாரியின் எண்ணை கூட சகோதரிக்கு முகநூலின் மூலம் அனுப்பியிருக்கிறோம். அதேபோல் பொள்ளாச்சியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர், அவர் அடிக்கடி சைதாப்பேட்டைக்கு வருகிற போது சைதாப்பேட்டையில் இருக்கிற பேருந்து நிறுத்தங்களில் பயணிகள் உட்காருவதற்கு வசதியினை செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சைதாப்பேட்டையை பொறுத்தவரை அண்ணா சாலையில் இருக்கிற அந்த மிகப்பெரிய பேருந்து நிறுத்தம் மரியாதைக்குரிய திரு TR பால் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் அண்ணன் சைதைக்கா கிட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ரூபாய் 35 லட்சம் செலவில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்ட பேருந்து நிறுத்தம். அதைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் கிண்டி பஸ் ஸ்டாண்ட் அருகே 1, காவல் நிலையம் அருகே 1, ஈக்காட்டு தாங்கலில் 2 ஆகிய இந்த மிகப்பெரிய பேருந்து நிறுத்தங்கள்லாம் கட்டப்பட்டு அந்த பேருந்து நிறுத்தங்களில் பயணிகள் அமர்வதற்கான இருக்கைகளும் பொருத்தப்பட்டது. நண்பர் கார்த்திகேயன் அவர்கள் எடுத்து சொல்லியிருப்பதை போல அந்த பேருந்து நிறுத்தங்களில் பயணிகள் அமர்வதற்கான இருக்கைகள் இன்னமும் கூடுதலாக அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் பொன்னு ஆறுமுகம் என்பவர் 174வது வட்டத்தில் நரசிங்கபுரம் அருகே இருக்கிற மேம்பாலத்திற்கு அடியில் ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது, அந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். நிச்சயம் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் சுரேஷ் நிதி என்பவர் கிண்டி MGR பல்கலைக்கழகம் அருகில் இருக்கிற கிண்டி வட்டாட்சியர் அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக திறப்பதற்கான காத்திருப்பில் இருக்கிறது, அதை உடனடியாக திறந்து வைத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே நான் கூட கடந்த வாரம் அதை சொல்லியிருந்தேன். சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக கேள்வி கேட்டிருக்கிறோம், இதுவரை பதில் இல்லை. சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடத்திலேயும் சொல்லியிருக்கிறோம். கடந்த வாரம் கூட மாவட்ட ஆட்சித்தலைவரை ஒரு விஷயமாக நாங்கள் சென்று சந்திக்கிற போது அந்த தகவலையும் சொல்லியிருக்கிறோம். நிச்சயம் வெகு விரைவில் அது திறப்பதற்கான முயற்சியினை மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இந்த வகையில் கடந்த வாரத்தில் எங்கே எல்லாம் இந்த புகார்கள் சொல்லப்பட்டதோ, சைதை தொகுதி சம்பந்தப்பட்ட புகார்கள் சொல்லப்பட்டதோ அந்த புகார்கள் உடனடியாக ஓரளவுக்கு சரி செய்வதற்கு
நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. நண்பர் செல்வகுமார் அவர்கள் ஒரு தகவலை இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 2 முறை சைதை தொகுதியில் நீங்கள் நின்றிருக்கிறீர்கள். ஒரு முறை நின்று அடுத்த ஆண்டு மழை வரும்போது அதே போல ஒரு மழை வந்தால் மக்களை காக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க இருக்கிறீர்கள் என்கின்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். மழையை பொறுத்தவரை கடந்த ஆண்டு மழை என்பது ஒரு இயற்கையாய் மக்களை பாதித்த விஷயம் அல்ல என்பதை நண்பர் செல்வகுமார் அறிவார். செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பினாலே தான், அரசின் அலட்சியத்தாலே தான் அந்த ஒரு மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு என்பது ஏற்பட்டது. இனிமேல் எந்த காலத்திலும் அது போன்ற பாதிப்பு ஏற்படாது. இருந்தாலும் கூட அடையாறு ஆற்றின் இருமருங்கிலும் அந்த தடுப்பு சுவரை கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தலைமைச் செயலாளர், பொதுப்பணித்துறையின் செயலாளரிடத்தில் கடிதங்களை கொடுத்திருக்கிறோம். சட்டமன்றத்தில் பேசியும் இருக்கிறோம். வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களின் மூலம் வெட்டு தீர்மானத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம். மிக விரைவில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றே கருதுகின்றோம். அதேபோல் இங்கே கடந்த வாரம் இந்த நிகழ்ச்சியினை நாம் மேற்கொண்ட போது உடனடியாக நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர், இதுவரை 30,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பார்த்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதேபோல் 450க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். என்னுடைய பேரன் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த நண்பர் விக்கி அவர்கள் இன்றைக்கு வெளிநாட்டிலே இருந்து இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற போது பிரைட்னஸ் குறைவாக இருக்கிறது, வெளிச்சம் குறைவாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நான் நிறத்தில் மிக கருப்பாக இருக்கிறவன். அந்த வகையில் பெரிய அளவில் இன்னமும் கருப்பாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதில் இருக்கிற இந்த குறைபாடுகள் நிச்சயம் போக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதேபோல் இன்னொரு நண்பர் ஒருவரும், மணிவண்ணன் என்பவர், கடந்த வாரம் சிக்னல் பிரச்சனை இருந்தது, இந்த வாரமும் அதே போல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயம் இவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வாரமும் அதில் இருக்கிற குறைகளை எல்லாம் சரி செய்து ஓரளவுக்கு நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர் ஹரிபிரசாத் அவர்கள் இந்த நேரலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக தன்னுடைய மகிழ்ச்சியினை தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் ஜெரோம் ஜெயராஜ் கழகத்தோழர் அவருடைய மகிழ்ச்சியினை தெரிவித்திருக்கிறார். மோகன்தாஸ் ஏதோ எழுத முற்பட்டிருக்கிறார். நிறைய நண்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை இங்கே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை ஒரு 47 பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சைதை தொகுதியை பொறுத்தவரை சைதை தொகுதிக்கு தேவையான இந்த அடிப்படை விஷயங்களை செய்து தருவதில் முனைப்புடன் இந்த நிகழ்ச்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் கடந்த வாரம் பேசும்போதும் கூட நரசிங்கபுரம், அதேபோல் ஸ்ரீநகர் காலனி போன்ற பல்வேறு விஷயங்கள் பற்றி சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் சைதை தொகுதியில் இன்னமும் அடிப்படை விஷயங்களுக்காக இந்த செய்திகள் கூடுதலாக சொல்லப்பட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்கள் அது சம்பந்தமாகவும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இதே போல் செய்தால் நன்றாக இருக்கும் என்று கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நானும் எனது இனிய நண்பர்கள் நிறைய பேரை பார்க்கிற போது ஒவ்வொரு இடத்திலேயும் இந்த நிகழ்ச்சி இதே போன்றதொரு நிகழ்ச்சியை தாங்களும் செய்தால் தொகுதி மக்களுடன் உரையாடுவதற்கான அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும் என்கின்ற அந்த கருத்தை சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயம் அவர்களும் விரைவில் செய்வார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை நிரம்பவே இருக்கிறது. இந்த நேரடியான நேரலையில் உரையாடுவது என்பது ஏற்கனவே கழக ஆட்சியின் போது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஓராண்டு காலம் இதே போன்ற மக்களிடத்தில் நேரடியாக குறைகளை கேட்டும் குறைகளை கலைந்த குறைகளை எந்த குறைகளை சொன்னார்களோ அதில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையும் பதிவு செய்து அவர்களுக்குமே ஒவ்வொரு வாரமும் போட்டு காட்டப்பட்டது. ஒரு பெரிய அளவிலான அந்த நிகழ்ச்சி என்பது சிறப்பாகவே அமைந்தது. அதே போல் இந்த நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக அமையும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் நண்பர்களுடைய உறுதுணையோடு இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்று காலையும் கூட சென்னையில் ஒரு
விப்ரோ மாரத்தான் ஒன்று இருந்தது. அந்த மாரத்தானை பொறுத்தவரை ஒவ்வொரு வாரமும் நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்கேயாவது ஒரு மாரத்தானில் பங்கேற்று ஓடுவது என்கின்ற வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் 44 மாரத்தான்களை ஓடி முடித்திருக்கிறோம். 45வது விப்ரோ ஓடுவதாக இருந்தது. இன்று காலை ஜெயலலிதாவின் மரணத்தை முன்னிட்டு அந்த மாரத்தான் போட்டி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நேரத்தையும் வீணடிக்கக்கூடாது என்று இன்று காலை நானும் நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்களும் அதேபோல் அவருடைய நண்பர்களும் ஒரு 10-15 பேர் ஒரு மாரத்தான் தூரம் எவ்வளவு இருக்குமோ அதையும் சற்று கூடுதலாகவே ஒரு 22 கிலோமீட்டர் காலையில் மத்திய கைலாஷில் தொடங்கி பெருங்குடி, காரம்பாக்கம், துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி என்று சொல்லி ஒரு 22 கிலோமீட்டர் ஓடி முடித்திருக்கிறோம். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், இளைஞர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த மாரத்தான் போட்டிகளில் கலந்து கொள்வது என்பது அவர்களுக்கான உடற்பயிற்சியினை ஊக்குவிப்பதாக இருக்கிறது என்று பல்வேறு நேரங்களில் பல்வேறு இடங்களில் சொல்லி வருகிறார்கள். கடந்த வாரம் நாங்கள் பெங்களூரிலே ஓடுகிற போது கூட ஓடி முடித்தவுடன் ஒரு 4 நண்பர்கள் அங்கே ஐடி செக்டாரில் பணியாற்றி கொண்டிருந்த நண்பர்கள் அவர்களும் அந்த மாரத்தானில் ஓடிவிட்டு இறுதியாக எங்களுடன் வந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய முகநூல் பதிவுகளை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஓடிவிட்டு முகநூலில் பதிவிடுகிற அந்த விஷயத்தை பார்த்துத்தான் நாங்களும் ஓடத் தொடங்கினோம். எனவே நாங்கள் உங்களால் இன்ஸ்பயர் ஆகி இருக்கிறோம் என்றெல்லாம் மகிழ்ச்சியோடு எடுத்து சொல்லி அன்றைக்கு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டார்கள். இதை சொல்வதற்கு காரணம், தமிழகத்தையும் தாண்டி வேறு மாநிலங்களில் இருக்கிற அந்த தமிழ் பேசுகிற நண்பர்கள் கூட முகநூல் மூலம் நாம் பதிவிடுகிற அந்த விஷயத்தை ஏற்று உடற்பயிற்சியில் அக்கறை செலுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய மகிழ்ச்சியினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர் கிறிஸ்துராஜ் பிராங்க்லின் என்பவர் மன்னார்குடி மாஃபியாக்களிடம் அது அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையை கேட்டிருக்கிறார். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை தலைமை கழகம் என்ன நினைக்கிறதோ அதை நாம் நினைப்பதுதான் சரி. எனவே அதில் நாம் அதிக ஆர்வம் காட்ட வேண்டிய அவசியமில்லை என்று நான் கருதுகிறேன். எது எப்படி இருந்தாலும் தலைவர் கலைஞர்களும் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களும் மக்களை சந்தித்து மக்களிடத்தில் மக்களின் அபிமானத்தை பெற்று மக்களின் வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடிப்பது மட்டுமே வருங்காலங்களில் நமக்கு இருக்கிற அந்த பணி. அதை நாம் நிறைவாக செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமல் சுசி என்பவர் உங்கள் முகம் கிளியராக தெரியலன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை ஏற்கனவே இந்த லைட் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அடுத்தடுத்து வர்ற வாரங்களில் இது சரி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹரிபிரசாத் என்பவர் மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இதில் கொஞ்சம் குறைகள் அது மாதிரி ஏதாவது இது டெக்னிக்கல் சம்பந்தமான கோளாறுகள் இருந்தாலும் அடுத்த வாரம் சரி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். திமுகவை பொறுத்தவரை தலைவர் கலைஞர்களும் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களும் இன்றைக்கு தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களாலும் ஒரு மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்பை தந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி, அதிமுக ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளானாலும் சரி, அதற்கு பிறகு இன்றைக்கு வந்திருக்கிற இந்த சட்டமன்ற பேரவை பிறகு இந்த 6 மாதங்களில் ஆனாலும் சரி, எந்த விதமான தமிழகத்தை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கையும் ஆட்சியாளர்களிடத்தில் இல்லாமல் போனது என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். ஆக அதிமுக ஆட்சி அது யார் வந்தாலும், மன்னார்குடி கும்பல் வந்தாலும் சரி அல்லது ஓபிஎஸ் இருந்தாலுமே சரி, எதுவுமே அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை மக்கள் நன்றாகவே அறிவார்கள். இதற்கு ஒரே தீர்வு என்பது, எப்பொழுது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு தலைமை தாங்குகிறதோ அப்போது மட்டுமே தமிழகத்திற்கு தேவையான